Hi all, welcome to the channel Techco Talk. இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போற லீட் கோட் ப்ராப்ளம் என்னன்னா வேலிட் anagram. ஸோ வேலிட் anagramங்கிறது என்னன்னா டூ ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் இது செகண்ட் ஸ்ட்ரிங் இது ரெண்டும் வேலிடான அனாகிராம்ஸா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அனாகிராம்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்க லெட்டர்ஸே வந்து நம்ம திரும்பவும் இன்னொரு ஸ்ட்ரிங்ல ஃபார்ம் பண்ண முடியும். லெட்டர்ஸை மட்டும் ரீஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே ஸ்ட்ரிங் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்சிச்சுன்னா அது வந்து அனாகிராம்னு அர்த்தம். இப்போ வந்து இங்க ரேட் இருக்கு, இங்க கார் இருக்கு. ஸோ நான் ரேட்டை ரீஅரேஞ்ச் பண்ணி ஏதாவது பண்ணா எனக்கு கார் கிடைக்குமான்னு பார்க்கணும். ஸோ இப்போ இங்க ஆர்ஏடி இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு டிஏஆர் தான் கிடைக்கும். ஸோ இப்போ சிஏஆர் கிடைக்காது. ஸோ எப்படி நான் ரீஅரேஞ்ச் பண்ணாலும் எனக்கு இதே வேர்ட் வந்து எனக்கு ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ வந்து எனக்கு ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணணும். பண்ண முடிஞ்சது. இப்போ அனாகிராமே வந்து நம்ம திரும்பவும் இந்த மாதிரி இன்னொரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க NAGARM சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே இந்த லெட்டர்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆன லெட்டர்ஸ் தான். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னு எனக்கு கொடுத்துருக்காங்க கன்ஸ்ட்ரெயின்லன்னு பார்த்தீங்கன்னா SNT ரெண்டுமே வந்து லோவர் கேஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் தான் கன்சிஸ்ட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே எனக்கு லோவர் கேஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸ். ஸோ லோவர் கேஸ் ஆல்ஃபபெட்ஸை மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்யூஷன் ஃப்ரேம் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ ரெண்டுமே அனாகிராமா இருக்கணும் அப்படின்னா அதோட லென்த் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கோட லென்த்தும் செகண்ட் ஸ்ட்ரிங்கோட லென்த்தும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு சேம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது என்னால் செக் பண்ண முடியும். லென்த்தே வந்து எனக்கு ஃபால்ஸாக இருக்குது இல்லை கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கேரக்டர்ஸ் செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அப்போ அந்த இடத்துல ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராம் ஓட ப்ராப்ளம். நம்ம எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த கேஸ். ஸோ இந்த கேஸ்க்கு வந்து எனக்கு ரிட்டர்ன் ட்ரூ வரணுமா ஃபால்ஸ் வரணுமான்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ வரணும். ஏன்னா எனக்கு லிசனில் இருக்க எல்லா கேரக்டர்ஸும் எனக்கு சைலண்ட்லேயும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்குமே அனாகிராம்ஸ் தான். ஸோ எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது என்ன லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் வே சிம்பிளான வே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரோட கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல இருக்க கேரக்டரோட கவுண்ட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதே தான் நம்மளுக்கு செகண்ட் ஸ்ட்ரிங்லயும் இருக்கான்றது கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு ரெண்டுமே அனாகிராம்ஸ்ன்னு தெரிஞ்சிடும். இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லோவர் கேஸ் லெட்டர்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லோவர் கேஸ் லெட்டர்ஸ் இங்கிலீஷ்ல வந்து டோட்டலாக எனக்கு 26 ஆல்பபெட்ஸ் இருக்கு. ஸோ நான் அரேயோட சைஸ் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா 0ல இருந்து 25 வரைக்கும் நான் ஒரு இன்ட் அரே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட் அரே இந்த அரே எதுக்காக அப்படின்னா எனக்கு 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறது வந்து ஏ கேரக்டரோட கவுண்டை வந்து எனக்கு இண்டிகேட் பண்ணும். இப்போ எனக்கு இது வந்து இன்ட் அரே. நான் அதில் வந்து என்ன மெயின்டைன் பண்ண போறேன் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல இருக்க கேரக்டர்ஸோட கவுண்ட்டை தான் நம்ம மெயின்டைன் பண்ண போறோம். ஸோ அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து இப்போ எனக்கு 0th பிளேஸ்ல எதோட கவுண்ட் இருக்கும் அப்படின்னா ஏவோட கவுண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எதோட கவுண்ட் இருக்கும்னா பியோட கவுண்ட் இருக்கும். அப்போ எனக்கு இசட்டோட கவுண்ட் வந்து 25th இண்டெக்ஸ்ல இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும். இப்போ இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல லிசனுங்கிற ஸ்ட்ரிங்ல நம்ம இதோட இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த 108 105 115 எல்லாமே வந்து இதோட ஆஸ்கி கேரக்டர்ஸ். அதே மாதிரி ஆஸ்கி வேல்யூ. ஸோ இப்போ எனக்கு ஏவோட ஆஸ்கி வேல்யூ என்னன்னா 97. ஸோ 97 வந்து நான் எது கூட மேப் பண்ணும் 0th இண்டெக்ஸோட மேப் பண்ணும் அப்படின்னா 97ல இருந்து நான் 97 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 0 கிடைக்கும். விச் மீன்ஸ் எனக்கு என்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டர்ல இருந்து நான் ஏவை மைனஸ் பண்ணனா எனக்கு அதோட இண்டெக்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ வந்து ஐ இருக்கு. ஐல இருந்து எனக்கு இதோட இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஐயோட இண்டெக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா 105ல இருந்து நான் மைனஸ் 97 பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் 8 வரும். ஸோ 8 தான் வந்து எனக்கு ஐயோட இண்டெக்ஸ். இப்போ 0 1 2 3 4 5 6 7 8 வரும் இல்லைங்களா? அப்போ 8 தான் எனக்கு ஐயோட இண்டெக்ஸ். ஸோ அப்போ எனக்கு அதுல வந்து அதோட கவுண்டை மெயின்டைன் பண்ணிப்போம். ஸோ அதனால நம்ம 97ங்கிறது எதோட ஆஸ்கி வேல்யூ ஏவோட ஆஸ்கி வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூல இருந்து ஆல்பபெட் ஸ்மால் ஆல்பபெட் ஏவை வந்து மைனஸ் பண்ணி அதுதான் வந்து நம்ம அந்த இண்டெக்ஸ்ல வந்து இதோட கவுண்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அது பண்றதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல இருக்க கேரக்டர் கவுண்டும் செகண்ட் ஸ்ட்ரிங்ல இருக்க கேரக்டர் கவுண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா டேலி ஆகி எனக்கு அதோட கவுண்ட் வந்து 0 வரணும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க எஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு கேரக்டர் கவுண்ட் வந்து என்ன ஆயிரும்னா எனக்கு +1 ஆயிரும். அதாவது எந்த இண்டெக்ஸ்ல அப்படின்னா இந்த எஸ்ஸோட கேரக்டரோட இண்டெக்ஸ் என்னங்கிறது 115 - 97ங்கும் போது எனக்கு எஸ்ஸோட இண்டெக்ஸ் தெரிஞ்சிரும். அந்த இண்டெக்ஸ்ல வந்து எஸ்ஸோட கேரக்டர் கவுண்ட் என்ன ஆயிடும்னா 1ன்னு ஆயிடும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து நம்ம பாஸ் பண்ணும்போது செகண்ட் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா
ஒவ்வொரு கேரக்டருக்கும் நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி ஒன்று இருக்குது அப்படின்னா இங்கே -1 பண்ணுவோம். பண்ணும்போது என்ன ஆகும்னா எனக்கு 0 ஆகிடும். இப்போ எனக்கு சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு 2 எஸ் இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்குது அப்படின்னா என்ன ஆயிரும், அதோட வேல்யூ எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 இருக்கும். ஸோ தட் எனக்கு கவுண்ட் வந்து இன்னும் 0 ஆகலைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுமே டேலி ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அந்த கேஸில் நம்ம வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இந்த சைலண்ட்டுக்கு பதிலாக இந்த லாஸ்ட் டி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பதிலாக எஸ் இருக்குது அப்படின்னா இப்போ என்ன ஆயிடும், எனக்கு எஸ்ஸோட கவுண்ட் 2 ஆயிடுச்சு. ஸோ கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாஸ்தி ஆயிரும். அப்போ அந்த கேஸில் வந்து நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம ப்ரோக்ராமில் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இஸ் அனாகிராம்னு இருக்கு இல்லையா, இந்த மெத்தட் கூட தான் நம்ம இதோட லாஜிக் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எஸ்ஸோட லென்த்தும் டீயோட லென்த்தும் செக் பண்ண போகிறோம். ஏன்னா எனக்கு முதல்ல லென்த் வந்து எனக்கு ஈக்குவலாகவே இல்லை அப்படின்னா அந்த கேஸில் நம்மளுக்கு கண்டிப்பாக அது அனாகிராமாக இருக்காது. அப்போ அந்த கேஸில் நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அதனால் இஃப் எஸ் டாட் லென்த், ஓகேவா, ஸோ எஸ் டாட் லென்த் நாட் ஈக்குவல் டு டி டாட் லென்த், ஓகேவா. லென்த்னா அதில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குங்கிறது எனக்கு கவுண்ட்டு லென்த் செக் பண்ணுறோம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ், ஓகேவா, ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துறோம். ஸோ அப்போ எனக்கு மேட்ச் ஆகாது. இல்லாட்டினா நம்ம ஃபைனலாக வந்து நம்ம ரிட்டர்ன் ட்ரூ கொடுக்க போகிறோம். ஏன்னா எனக்கு எல்லா கண்டிஷனும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா ஃபைனலாக ரிட்டர்ன் ட்ரூ ஆகிடும். ஏன்னா பூலியன் வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ரிட்டர்ன் ட்ரூ கொடுக்குறோம் ஃபைனலாக. ஸோ அதுக்கு அப்புறம் வேறு என்ன கண்டிஷன்ஸ் நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஒரு இன்ட் அரே மெயின்டைன் பண்ண போகிறேன். எதுக்குன்னா ஒவ்வொரு கேரக்டரோட ஃபஸ்ட்டு இப்போ ஸ்ட்ரிங் இந்த S1ல வந்து பார்த்தீங்கன்னா லிசன் இருக்குது. எனக்கு ஒவ்வொரு கேரக்டரோட கவுண்ட் தெரியணும், எவ்வளோ எல் வந்து இந்த வேர்டில் எத்தனை டைம் இருக்குது அப்படிங்கிற கவுண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இன்ட் அரே வந்து நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ அந்த இன்ட் அரேவை டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்ட் ஓகே கவுண்ட் அரே, கவுண்ட்டுங்கிறது வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். நியூ இன்ட் அரே ஆஃப் டோட்டலாக எவ்வளோ கேரக்டர்ஸ் நம்மளுக்கு இருக்குது, 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது லோவர் கேஸ் மட்டும். ஸோ 26 வரைக்கும் நான் சைஸை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா அதை வந்து நான் பார்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல S1 வந்து எதில் இருக்குது, எஸ்ல இருக்குது, S2 வந்து டீல இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஃபார் லூப் ரன் பண்ண போகிறோம். ஃபார் int I is equal to 0, I less than s dot length I plus plus, ஓகேவா. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும், எனக்கு எஸ்ஸோட கேரக்டர்ஸ் வரைக்கும் எனக்கு எவ்வளோ லென்த் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கோ அது வரைக்கும் எனக்கு இந்த லூப் ரன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், s டாட் கேரட் ஆஃப் I, ஓகே, s டாட் கேரட் ஆஃப் I. ஸோ s டாட் கேரட் ஆஃப் ஐல எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும்னா எல் இருக்கும், கரெக்டாக. ஸோ எல்லில் இருந்து நான் வந்து மைனஸ் என்ன கேரக்டரை மைனஸ் பண்ண போகிறேன்னா ஸ்மால் ஏவை மைனஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா அதோட இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, எந்த இண்டெக்ஸில் நம்ம இந்த அரேல வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு. இப்போ எல்லோட ஆஸ்கி வேல்யூ என்னவோ அந்த வேல்யூல இருந்து மைனஸ் ஏ பண்ணுறதுனால -97, ஆஸ்கி வேல்யூ ஆஃப் ஏ வந்து 97. ஸோ மைனஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூவில் அந்த இண்டெக்ஸில் வந்து நம்ம இந்த கவுண்ட் அரேல வைக்க போகிறோம். ஸோ கவுண்ட் அரே கவுண்ட் அரேல வந்து அதோட இண்டெக்ஸ் கிடைச்சிரும் இல்லையா. ஸோ இந்த இண்டெக்ஸை உள்ள வந்து நம்ம கவுண்ட் அரேல வைக்கிறோம். ஸோ எனக்கு இப்போ எல்லோட இண்டெக்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த இண்டெக்ஸில் இருக்க கவுண்ட்டை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், ப்ளஸ் பண்ணிடுறோம். ஸோ எனக்கு கவுண்ட் அரேல எல்லுக்கு வந்து 1ன்னு வந்துடும். ஸோ நம்ம செகண்ட் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, செகண்ட் ஸ்ட்ரிங்லேயே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறோம், டி, அதாவது டி வந்து எனக்கு T1ஓட வேல்யூ வந்து டீல இருக்கும். ஸோ டீல வந்து நம்ம கவுண்ட் ஆஃப், அதே கவுண்ட் அரே யூஸ் பண்ணுறோம், டி டாட் கேரட் ஆஃப் ஐ, ஓகே. அங்கே வந்து கேரட் ஆஃப் ஐ மைனஸ் ஏ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சுவலான இண்டெக்ஸ் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும், -a, ஓகேவா. அப்போ எனக்கு எஸ்ஸோட ஆஸ்கி வேல்யூ -aனா எனக்கு 0லேருந்து 26க்குள்ளே ஒரு ஆஸ்கி வேல்யூ கிடைக்கும். அதில் வந்து நான் செகண்ட் ஸ்ட்ரிங்கில் எல்லாமே வந்து நான் மைனஸ் பண்ணுறேன், ஓகேவா. ஏன் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், செகண்ட் ஸ்ட்ரிங்கில் மைனஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் எனக்கு என்ன ஆகும், எஸ்ஸோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருந்திருக்கும். அப்போ எனக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது எனக்கு இங்கே -1 ஆகிடும், ஓகேவா. திரும்ப இங்கே வரும்போது ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அரேல தான் நம்ம மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு திரும்ப இங்கே ஐ போயிடும், எஸ் போயிடுமா. எஸ் வரும்போது S1ல எஸ் வரும்போது என்ன ஆகும், ஆல்ரெடி இந்த எஸ் இருந்தனால -1 ஆச்சு. இங்கே வரும்போது நம்ம இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்போ +1ங்கும் போது என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ எனக்கு எஸ்ஸும் டேலி ஆகி எஸ்ஸோட கவுண்ட் என்னவாயிடும், 0 ஆகிடும். ஸோ அப்போ எனக்கு எஸ்ஸோட கவுண்ட் 0ன்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கவுண்ட் எல்லாமே 0 ஆயிடுச்சு, இந்த இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே எனக்கு 0 ஆயிடுச்சு, அதோட இண்டெக்ஸில் இருக்க கவுண்ட் வேல்யூஸ் எல்லாமே 0 ஆயிடுச்சு, 2 ஸ்ட்ரிங்கும் நம்ம பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து அனாகிராம்னு தெரிஞ்சிடும்.
ஸோ அந்த லாஜிக்காக தான் நம்ம இங்கே ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறோம், மைனஸ் மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது முடிச்ச பின்னாடி நம்ம என்ன செக் பண்ணோம், எனக்கு இந்த லூப் முடிஞ்சதுமே எனக்கு கவுண்டர் அரேல ஃபுல்லாக ஜீரோஸ் இருக்கணும். அப்போ நான் இதனால என்ன பண்ணுறேன், ஃபார் இது என்ன அரே, கவுண்ட் அரே, ஃபார் இன்ட் சி ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் சி இன் கவுண்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், சி இன் கவுண்ட்டில் நான் என்ன கொடுக்கணும்னா சி வந்து இஃப் சி எல்லாமே ஜீரோவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் ட்ரூ தான். பட் ஆனால் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இங்கே வந்து இப்போ ஒரு வேறு ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்குது, லிசனுக்கு எல்லுக்கு பதிலாக சப்போஸ் ஹெச் இருக்குது அப்படின்னா எனக்கு அதோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆனது செகண்ட் ஸ்ட்ரிங் எனக்கு பார்ஸ் ஆகும்போது எனக்கு மைனஸே ஆகாமல் அதே வேல்யூ தான் இருக்கும். அப்போ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். ஸோ அந்த கேஸில் மட்டும் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம், ரிட்டர்ன் ஃபால்ஸ். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இதோட லாஜிக். இது ரன் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து லிசன் கொடுத்துருக்கேன், சைலண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ட்ரூ வரணும். ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ட்ரூ வந்திருக்கு, செகண்ட் ஒன் ஃபால்ஸ் வந்திருக்கு. இப்போ சப்போஸ் நம்ம இது எல்லுக்கு பதிலாக ஹெச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஹெச்ன்னு கொடுத்தா எனக்கு ஃபால்ஸ் வரணும் இல்லையா? ஏன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கவுண்டோட ஹெச்சோட இண்டெக்ஸோட கவுண்ட் என்னவா இருக்கும்னா எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆனது திரும்ப டிக்ரிமெண்ட்டே ஆயிருக்காது. ஸோ அதனால இது ஒரு நான் ஜீரோ வேல்யூவாக இருக்கும். இந்த இடத்துல சி நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கிறனால எனக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ அவ்வளோதான் இதோட லாஜிக். ரொம்ப சிம்பிளான ஈஸியான லாஜிக் இது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.